இப்பொழுது நாம் இந்த ஆத்மாவை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், அதில் நம்முடைய சரீரம், உடல், மனம் எல்லாமே அடங்கிடும். இதை அனாத்மா என்று சொல்கிறோம். இந்த அனாத்மாக்கள் எல்லாமே தேஜஸ், ஆபக, பிருத்திவி, அதாவது ஒளி, நீர், நிலம், அது அன்னம்னு சொல்கிறீங்க. இந்த மூன்றாலும் தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம விளக்கிட்டோம். அது பஞ்சீகரணம் ஆயிடுச்சு அல்லது திரிவீகரணம் ஆச்சுன்னு சொன்னோம். இப்போ மறுபடியும் அந்த டாப்பிக்கை அவர் எடுக்கிறார். அனாத்ம அம்சங்களாகிய அன்னம் என்பது அதனால் உண்டானதான் உடம்பு. சாப்பிட்டதுனால உடம்பு வந்ததுன்னு சொன்னார். அதனால் பட்னி இருந்ததெல்லாம் சொன்னோம். அதில் கடினமான பகுதி புருஷமாகவும், மத்திய பகுதி மாமிசமாகவும், அல்ல அணு மாதிரி இருக்க நுட்பமான பகுதி மனசாகவும் மாறுறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அன்னம் தான் இந்த சரீரம், சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரி, இந்த அன்னம் என்பது ஒரு காரியம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா தண்ணீர். மழை பெஞ்சாதான் அன்னம் உண்டாகும், நெல் வரும். அப்போது நெல் அன்னம்ங்கிறது காரியம்னா காரணம் தண்ணீர். இப்போ தண்ணீருக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு வெயில் அல்லது சூரியன், அவர் தண்ணீரை மேகமாக்கி கொடுக்கலன்னா மழை வராது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று காரணமாக இருக்கிறது. கடைசி காரியம் இந்த சரீரம், மனசு என்று சொன்னாலும் இதுக்கு அடுத்த காரியம் காரணம் அன்னம். அன்னத்துக்கு காரணம் தண்ணீர், தண்ணீருக்கு காரணம் தேஜஸு, தேஜஸு காரணம் பிரம்மம். அதை தான் சொல்ல போகிறார். அன்னம் காரணம், இந்த சரீரம் காரியம். ஓகேவா? இப்போ ஜலம் காரணம், அன்னம் காரியம். தண்ணீர் காரணம், நிலம், நீர், நிலமும் அதில் இருக்க செடி கொடிகளும் காரியம். சரி, இப்போது தேஜஸு காரணம், ஜலம் காரியமாயிடுது. அப்போது அன்னத்தை பொறுத்து ஜலம் காரணமாக இருக்குது, தேஜஸை பொறுத்து காரியமாக இருக்குது. அதனால் இது காரணமாக இது காரியமானு யாரும் சொல்ல முடியாது. காரண காரியவாதத்தில் நம்ம பார்த்தோம், அது அஜாதிவாதத்தில் போய் முடிஞ்சுது. சரி, இந்த தேஜஸுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுன்னா சத்து தான் மூல காரணம். சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசி. அந்த தஸ்மாத் ஆத்மனக தேஜக சம்பூதக என்று சொல்லிச்சு. அதிலிருந்து தேஜஸ் உண்டாச்சு, தேஜஸ்லேருந்து ஆபக அப்படின்லாம் படித்தோம். இந்த ஜீவனது சரீரம் அன்னத்தில் தொடங்குது, நீரில் கரைந்து, வெப்பத்தில் மறைந்து, சத்தில் முடிகிறது. அனைத்தும் பிரம்மமே என்று சொல்ல வருகிறார். ஏன்னா அதுதான் பிரதிஜ்ஞா வாக்கியம். ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம். இப்போ சரீரத்தெல்லாம் படிக்கிறதுக்கு டாக்டராக படிச்சுட்டு அனாட்டமி லேபில் போய்ட்டோ ஃபிசியாலஜியோ பயோகெமிஸ்ட்ரியெல்லாம் நீ படிச்சுட்டு இருந்தால் கூட பிரம்மத்தை அறிந்து விட்டவன் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது தெரிஞ்சு அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவனுக்கு ஆசையும் போய்விடுகிறது. இந்த பிரம்மத்தை அறியாதவனுக்கு தான் எல்லையும் அறிவதற்கு ஆசை உண்டாகிறது. நமக்கு அறிய ஆசை, உணர ஆசை, அனுபவிக்க ஆசை. ஆனால் சத்தை அறிந்தவனுக்கு அறிவு ஆசையும், அனுபவ ஆசையும், உணர்வாசையும் எல்லாம் போய்விடுகிறது. அதுபடி ஆசைகள் இல்லாமல் அனுபவம் ஆகிறது, ஆசைகள் இல்லாமல் அறிவு ஏற்படுகிறது. அதை அவன் தடுக்க மாட்டான். பாடலை பார்ப்போம். இந்த மந்திரத்தை, 3வது மந்திரம். அசனா பிபாசே மே சோம்ய விஜானீஹி இதி எத்திர ஏதத் புருஷ அசிஷி சதி நாமாப ஏவ தத் அசிதம் நயந்தே தத் யதா கோனாயோ அஸ்வனாய புருஷானாய இத்யேவம் தத ஆபக ஆசக்ஷதே அசனாயேதி தத்ர ஏதத் சுங்கம் உத்பதித சோம்ய விஜானீஹி ந இதம் மூலம் பவிஷ்யதி என்று பெறுகிறார். உத்தாலகர் கூறுகிறார், ஏ பிரிய சீடனே, மகனே, பசியையும் தாகத்தையும் அசனா பிபாசே இந்த இரண்டையும் பற்றி என்னிடமிருந்து விஜானீஹி இது என்று சொன்னார். தெரிந்து கொள். ஒருவன் பசித்திருக்கிறான், பட்னியில் இருக்கிறான், பசியோடு இருக்கிறான் என்றால் அவனை அசிஷி சதி என்று சொல்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவன் பசித்திருக்கானா, அவன் உண்ட உணவு இப்போ இல்லை.
வயிற்றில் இல்லை. அவன் இருந்ததுன்னா அவன் ஏன் வந்து பசிக்குதுன்னு சொல்ல போகிறான்? இப்போ வயிறு காலியாக இருக்குது, அப்போது அவன் வந்து அசிஷதி என்று சொல்கிறான். அவன் உண்ட உணவு எங்கே போச்சு? அவன் பருகை நீரானது அபகரித்து சென்று விட்டது, கரைச்சி எடுத்துகிட்டு போச்சு. அசிதம் ஆப்பக, அந்த ஆப்ப என்ற தள்ளக்கூடிய தண்ணீர் அசிதம், அதை கரைத்து எடுத்து சென்று விட்டது. அது பேர் எடுத்து செல்வதுக்கு நயந்தே என்று அர்த்தம். சாப்பிட்டான், தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ வயிறு எம்டி, அதனால் மறுபடியும் அவன் பசிக்குது. அசிஷிதின்னு சொன்ன அர்த்தம் அன்னத்தை ஓட்டி விட்டான், விரட்டி விட்டு கொண்டது. எது? தண்ணீர் விரட்டி கொண்டு விட்டது, நயந்தே என்று சொல்கிறோம். இன்னும் இது புதுசாக ஒன்றும் சொல்லலை, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறாரு. இதனால தான் நயந்தேன விரட்டுறவனை வந்து நாயக என்று சொல்கிறோம். நாயக் அப்படின்னு சொல்கிறோம். மேய்ப்பவன், ஆடு மேய்ப்பவன் நாயக்கு. படைகளை மேய்ப்பவன் கூட நாயக்கு தான். அது நிர்மாணம் செய்பவன், நிர்மணித்து இதை எப்படி செய்யணும் அப்படின்னு அவன் ஒரு நாயகன் தான். நாயகன்னா தலைவன். ஏன்னா வந்து விரட்டிக்கிட்டு போகிறான், எல்லாத்தையும் மக்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு போகிறார், அதனால் அவர் பேர் நாயக். அது நயந்தே, அழைத்து செல்பவன், இட்டு செல்பவன், விரட்டுபவன், மேய்ப்பவன். அப்போ பசு மேய்ப்பவனை, பசை விரட்டுறவனை கோநாய அப்படின்னு சொல்கிறான். கோநாய. குதிரை மேய்ப்பவனை அஸ்வநாய, அஸ்வம் என்றால் குதிரை அப்படி சொல்லலாம். அஸ்வநாய வந்திருக்கிறாயா, கோநாய வந்திருக்கிறாய. மனுஷங்களை மேய்ப்பவனை புருஷநாய அப்படின்னு சொல்லலாம். அதில் தான் நேதாஜி என்று சொல்கிறோம். மக்களை எல்லாம் திரட்டி, படையை திரட்டி சண்டை போட்டவர் சுபாஷ் சந்திர போஸ், அவருக்கு நேதாஜி. ஏன்னா அவர் மேய்ச்சவர். நாயக்கு, அவர் நாயக்கு. நேதான்னா என்னை இட்டு செல்கின்ற தலைவன். இந்த நேதா நாய என்பதெல்லாம் இட்டு செல்வது, விரட்டி செல்வது. இப்போ அன்னத்தை விரட்டி செல்வது எது? தண்ணீர். தண்ணீரை விரட்டி செல்வது என்று மறுபடியும் சொல்லுவார், அதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, அன்னத்தை உடம்பாக்கி, உடம்பை நீர் எடுத்து, நீரை வெப்பம் நீக்கி, வெப்பம் பிரம்மத்தில் கரையும் என்று அவர் சொல்ல போகிறார். அன்னத்தை மேய்ப்பது என்று நீர் அழைக்கப்படுகிறது ததபக. இது இவ்வாறு உள்ளதால் பிரியமானவனே, இந்த சரீரம், அது பேர் சுங்கம், எல்லாம் சேர்க்கப்பட்டது. இந்த சுங்கம்னா முளைன்னு கூட அர்த்தம். இந்த சரீரம் ஒரு காரணம், அதுக்கு இதுக்கு காரணம், இந்த காரணத்திலிருந்து தோன்றியதை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். எது? இந்த அன்னம் என்கின்ற காரணத்திலிருந்து இந்த சுங்கம் என்கின்ற முளை உண்டாச்சு என்று தெரிஞ்சுவை. இதை யார் விரட்டுறாங்கன்னு பாரு. கடின தத்துவமாகிய அன்னத்தை ஜீரண நீரானது கரைக்கிறது, கரைத்ததையும் கடத்தி செல்கிறது உடம்பெல்லாம். ஆனால் ஜலம் உணவை கடத்தி சென்று மீண்டும் பசியை தூண்டுகிறது. இதனால் நீர் அசனாய என்று சொல்லப்படுகிறது. தண்ணிக்கு அசனாயன்னு பேரான். சாப்பிட்ட உணவை திருடிட்டு போகிறவன்றதுனால நீருக்கு அசனாய. இப்போ நீரை வெப்பம் திருடிட்டு போகுது இல்லை, உழைச்சி வெப்பம் உடம்பு சூடான போது தண்ணி தாக எடுக்குது. அப்போ தண்ணி குடித்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? வியர்வையிலையும் சிறுநீரிலும் மூத்திரத்திலும் செல்வதனால அதுக்கு பிபசாய என்று பெயர். யாருக்கு? வெப்பத்துக்கு. நீரை கடத்துவதனால அவர் பிபாசாய, உணவை கடத்துவதனால அசனாய என்று பெயர். இது பெரிய விஷயம் இல்லைங்க, இது தெரிஞ்சுங்க. உடல் வெப்பம் வியர்வையை விரட்டுவதால் தேஜஸ் பிபசாய என்று சொல்லப்படுகிறது, பிபாசாய என்று சொல்லப்படுகிறது. இவ்விதம் அன்னம் ஜலத்திலும், ஜலம் தேஜஸிலும் விரட்டப்பட்டு ஒன்றில் ஒன்று அடங்குகின்றன. இந்த சரீரம் இவ்விதம் அன்னம், ஜலம், தேஜஸ் ஆகியவற்றால் காரியப்படுகிறது. மறுபடியும் காரணமாகிய பிரம்மத்தில் தான் கடைசியில் எல்லாம் போய் அடங்கு பொழுது அது சத் பிரம்மே. நீ இப்பொழுதும் சத் பிரம்மம் தான். அடுத்ததில் உடம்பு என்கின்ற காரியத்திற்கான காரணம் உணவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? உடம்பு தான் உணவு. உடம்பு சாப்பிட்ட உடம்பு உணவு உடம்பாயிடுச்சு. அதுபோல் அன்பு மகனே, உணவு என்ற காரியத்திற்கு தண்ணீர் தான் காரணம். தண்ணீர் என்ற காரியத்திற்கு அக்னி தவிர வேறு காரணம் என்ன? அக்னிக்கு என்ன காரணம்? அது சத்யேவ சௌமிய என்று சொல்கிறார். அக்னி என்ற காரியத்திற்கு சத்தில் தானே காரணத்தை தேட வேண்டும். எனவே எல்லா உயிரினங்களும் சத்தாகிய பிரம்மன் தான் மூல காரணம். சத்து தான் இருப்பிடம். இப்பொழுதும் எல்லாம் சத்து தான். எப்படி சகுனி பறவை கடைசியில் பிரம்மத்தில் போய் விழுதோ, தன்னுடைய ஆயுதனம் இல்லாமல் தன்னுடைய கம்பத்திலேயே வந்து விழுகிறதோ,
எப்படி நனவிலும் கனவிலும் இருந்த அந்த அகங்காரம் கடைசியில் சொபித்தி என்று பிரம்மத்தில் போய் விழுகிறதோ, இந்த சரீரமும் கூட கடைசியில் பிரம்மத்தில் தான் விழுகிறது என்று நீ புரிந்து கொள். பிரம்மம் தான் ஆதாரம். 5வது பாடல். இனிய மகனே, ஒருவன் இப்பொழுது உணவை பற்றி பேசினாலே, இப்போ தாகத்தை பேசுகிறார். பசித்து இருக்கிறான்னு சொல்கிறது காரணம் தண்ணீர் விரட்டிடுச்சின்னு சொன்னார். இப்போ தாகமாக இருக்கிறான்னு அதுக்கு என்ன காரணம்? ஒருவன் தாகமுற்று இருப்போன் என்று கூறினால் காரணம் அவன் அருந்தியதை அக்னியிட்டு சென்று விட்டு தண்ணீரை அந்த உடல் வெப்பம் நீக்கிவிட்டது, உடம்பு வழியாக ஆவியாயிடுச்சு, யூரின் வழியாக போயிடுச்சு என்று பொருள். அப்பொழுது மக்கள் அந்த குடித்த நீரை உதன்ய என்று சொல்கிறார்கள். அது தள்ளிக்கிட்டு போயிடுச்சு தண்ணி. உதன்ய ஏனென்றால் கோனாய அஸ்வனாய புருஷனாய என்று கூறுவது போல் இந்த தண்ணீரை நீக்கியது என்பதனால உதன்ய உதபானி என்றால் தண்ணீர் என்று அர்த்தம். உதன்யன்னா தண்ணீரை விரட்டி சென்றவன் அர்த்தம். இது இவ்வாறு இருப்பதால் பிரியமான சீடனே, காரியமாகிய சரீரமும் ஒரு காரணத்திலிருந்து தான் தோன்றியது என்று தெரிந்து கொள். காரணமின்றி காரியமில்லை. மூல காரணம் பிரம்மம். நம் மந்திரங்களை விட்டு நம்ம உரையை மட்டும் பார்ப்போம். உடம்பு என்ற காரியத்தின் காரணம் தண்ணீரை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ணுது. அதுபோலவே பிரியமானவனே, தண்ணீர் என்ற காரியத்திற்கு அக்னியை தவிர வேறு காரணம் என்ன? அதுதான் பிரியமானவனே, அந்த அக்னிக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சத்தில் தான் காரணத்தை தேட வேண்டும். எனவே பிரியமானவனே, எல்லா உயிர்களுக்கும் சத்தே மூல காரணம். சத்துதான் இருப்பிடம், சத்துதான் லயமாகும் இடம். பிரியமானவனே, எவ்விதம் 3 பூதங்கள் தேஜஸ், ஆபக, பிருத்திவி என்ற ஒவ்வொன்றும் 3 பிரிந்து கலந்து புருஷனை சேர்ந்தன என்பது முன்பேயே நான் விளக்கிவிட்டேன். ஜடமாச்சு, சூக்ஷ்மமாச்சு, காரணமாச்சு, சத்தில் மறைந்தது. மறுபடியும் சத்திலிருந்து காரணமாகி சூக்ஷ்மமாகி ஸ்தூலமாகி ஜடமாச்சு. இவ்வாறு போய் வருவதெல்லாமே சத்து மட்டும் சத்தை விட்டு எல்லாரும் விலகவில்லை. பிராணபந்தனம், எல்லாருமே ஆத்மபந்தனம், எல்லாமே பிரம்மத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறோம், பிரம்மத்தில் தான் இருக்கிறோம். பிரியமானவனே, அந்த புருஷன் சாகும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் பேச்செல்லாம் அடங்கி போய் மறைஞ்சிடுச்சு. பேச்சு அடங்கிடுச்சுங்க. கூப்பிட்றாங்க, தேவதத்தா பாரு, உன்னுடைய மகன் வந்திருக்கிறான், கவனி அப்படின்னு சொல்லும்போது பதிலே சொல்லலை. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ வாக்கு அடங்கிடுச்சுப்பா. எங்கே அடங்கிடுச்சு? மனசில். அவர் மனசுக்குள்ளே இருக்குது, வாக்கு வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா பிராணன் இல்லை. எப்படியா 15 நாள் சாப்பிடாத போது ஒன்றுமே செய்ய முடியலையோ, வாக்கு வெளியே வரலல்ல. இப்போ பிராணன் அடங்குது, பிரம்மத்தில் அடங்கும் போது. அதனால் அந்த சமயத்தில் வாக்கு அடங்கி மனத்தில் இருக்கிறது. அந்த வனமும் பிராணனில் அடங்குது. இப்போ அந்த பிராணனும் அக்னியிலும், அக்னி அன்னத்திற்கும் அனைத்திற்கும் மேலான சத் பிரம்மத்திலும் அடங்குகிறது. அப்போது சத் பிரம்மத்திலிருந்து அக்னி அக்னியிலிருந்து பிராணன் பிராணனுங்கிறது முதல்ல தண்ணீர்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? தண்ணீரும் பிராணனும் ஒன்றுன்னு சொன்னேன். அதனால் பிராணன் அந்த தண்ணீர், அதிலிருந்து வாக்கு பிறந்து வாக்கிலிருந்து புருஷன் வாழ்கிறான். இப்பொழுது சாகும் பொழுதும் அந்த வாக்கு மனதிலும், மனது பிராணனிலும், பிராணன்கிற நீரிலும், அது அக்னியிலும், அக்னி கடைசியார் சத் பிரம்மத்திலும் அடங்குகிறது என்று இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். அந்த சத்பிரமம் எப்படிப்பட்டது என்று அவர் இங்கே சொல்லப் போகிறார். அத்தியாயம் 6, கண்டம் 8, 7வது மந்திரம். இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள், எப்படி ஒரு பிம்பம் 2 கண்ணாடிகளில் பிரதிபிம்பங்களாக வந்து, ஒரு கண்ணாடி நனவாகவும் ஒரு கண்ணாடி கனவாகவும் இருக்கிறது. நனவு கனவு இரண்டுமே பிரதிபிம்பங்களின் ஆட்சியில் இருப்பது. பிரதிபிம்பங்களின் செயல்கள் அது ஒன்று கூட பிம்பமாகிய ஆத்மாவுக்கு சம்பந்தமே அற்றது. அந்த பிரதிபிம்பங்கள் எப்பொழுதும் இல்லாதது, அவை மித்யாஸ்வரூபமானது. அவற்றுக்கு விரைகின்ற நல்லதும் கெட்டதும், இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும் அனைத்துமே பிம்பத்தை சார்ந்தது, பிரதிபிம்பத்தை சார்ந்தது. அவைகள் பிரதிபிம்பம் போல் பிம்பம் நகர்ந்தவுடன் காணாமல் போகக்கூடியவை இவென்று பேசினோம். அதன் பிறகு மகனுக்கு உத்தாலகர் சொல்லித் தருகிறார், உணவு தான் உடம்பாகிறது,
எனவே உடம்பு உணவின் காரியம், உணவு தண்ணீரின் காரியம், தண்ணீர் தேஜஸின் காரியம், தேஜஸோ பிரம்மத்தின் காரியம். அனைத்தும் பிரம்மத்தில் தான் இருக்கின்றன. பிரம்மம் வேறு தேஜஸ் வேறல்ல, தேஜஸ் வேறு பிரம்மம் வேறல்ல. பிரம்மமும் நீரும், பிரம்மமும் அன்னமும், பிரம்மமும் சரீரமும், பிரம்மமும் மனமும் அனைத்துமே பிரம்மம். இங்கே இருப்பது பிரம்மம் மட்டுமே. மீதி எல்லாம் பிரம்மத்தில் நாம் சுமத்தி பார்க்கின்ற நாமரூபங்கள் மட்டுமே. முதல் நாமரூபங்களாக நாம் சொல்வது தேஜஸ், ஆபக, பிருத்திவி அல்லது அன்னம் என்று சொல்லக்கூடியவை. இவற்றினுடைய கலப்பால் ஏற்படுவதால் மீதி எல்லாம் நாம் பார்த்துக்கிறோம். எனவே இங்கே 2 தான் இருக்கின்றன, ஒன்று பிரம்மம், மற்றவை எல்லாம் நாமரூபங்கள். இவ்வாறு அறிந்து கொண்டோம். அதற்கு தக்க உதாரணங்களாம் கொடுத்து மகனுக்கு அவர் விளக்கம் தந்தார். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், அந்த ஒன்று பிரம்மம் சத் என்று தான் இதுவரைக்கும் பேசுகிறார். எங்கேயுமே அவர் பிரம்மம்னு சொல்லவே இல்லை. நாம் தான் பிரம்மம் ஆத்மான்னு அதுக்கு விளக்கம் தரோம். அவர் இதுவரைக்கும் பேசுகிற சத்தேவ சௌமியன் தான் ஆரம்பித்தார். இந்த ஜகத்துக்கு தோன்றுவதற்கு முன்னாடி ஜகத்து சத் என்ற வடிவத்தில் இருந்தது. அந்த சத்து தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஜகத்தாக இருக்கும் பொழுதும் சத்தாகத்தான் இருக்கிறது. எப்படி? நீங்கள் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் நீங்கள் கண்ணாடியில் வெளியே இருக்கக்கூடிய சத்தாகத்தான் இருக்கிறீர்கள். வெளியே கண்ணாடியில் தெரிவது எல்லாமே அதனுடைய பிரதிபிம்பம் தான். அப்போ உங்களுடைய இருத்தல் என்ற பிரதிபிம்பம் மட்டும் கண்ணாடியில் தெரிகிறது. நீங்கள் பேசினால் கண்ணாடியிலும் அந்த உதடுகள் அசையும், சப்தம் கூட அங்கேருந்து வரும். அப்போ அதுக்கு கூட அறிவு இருப்பது போல தான் தெரியும். ஒரு நாயை கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி நிறுத்தினோம்னா அந்த நாய் குலைக்கும்போது கண்ணாடி இருக்கிற நாயும் குலைக்கும். அந்த நாயை பொறுத்த வரைக்கும் தனக்கு நிகரானது என்று தான் அது நினைக்கிறது. உண்மையிலே அது இல்லை. அப்போ நாயினுடைய சத்தம்சமும் அதில் இருக்கிறது. நாய்க்கு அறிவு இருப்பதால் அதுவும் கூட கண்ணாடியில் இருக்கிற நாய்க்கும் இருப்பது போல தெரிகிறது. ஒருவேளை இந்த நாய்க்கு ஆனந்தம் இருந்ததுன்னா அந்த கண்ணாடியில் இருக்கிற நாய்க்கும் ஆனந்தம் இருக்கிறது தெரியலாம். சச்சிதானந்தமாகிய இந்த நாய் கண்ணாடியிலும் சச்சிதானந்தமாக தான் தெரியும். தெரியும் என்பதால் அது உண்மை அல்ல. ஒன்று தான் உண்மை, மற்றது அதனுடைய பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பமோ உபாதி என்று சொல்லக்கூடிய கண்ணாடியை சார்ந்திருக்கிறது. அந்த உபாதியோ தேஜஸ், ஆபக, நீர் என்று சொல்லக்கூடிய, நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றும் இங்கிருந்து தோன்றியவை தான், பிரம்மத்திலிருந்து தோன்றுது. பிரம்மம் தன்னிலிருந்தே கண்ணாடியை உற்பத்தி பண்ணி, பிரம்மம் தன்னையே அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து, அந்த பிரதிபலித்து பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பது போல ஒரு ஜோடனையை செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த சத்து எப்படிப்பட்டது என்று உத்தாலகர் சொல்கிறார். ச ய ஏஷோ அனிமா ஐததாத்மியம் இதகும் சர்வம் தத் சத்யகம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வதகேதோ இது பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயத் விதி ததா சோமியேதி ஓவாச சொல்லுகிறார். ச இதுவரை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் சத் சத் என்று, அது பேர் ச. அது சனா அது அந்த எந்த ஒன்றை நான் சொன்னேனோ, எது ச என்று சொன்னேனோ அது ஏஷா அனைத்துமே, அனிமா அது சூக்ஷ்மமானது, ஐததாத்மியம் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இதகம் சர்வம். அந்த ஆத்மா, அந்த சத்து தான் இங்கே இருக்கின்ற அனைத்தும். தத்து அது சத்தியம், தத்யகம். அந்த ஆத்மா இங்கே தான் ஆத்மாங்கிற வருது. அது ஆத்மா. தத்துவமசி அதுதான் நீ, சதகேதோ என்று சொல்லுகிறார். மகன் சொல்கிறான், பூயேவ மா பகவான் விஜ்ஞாபயத் இதி என்று சொல்கிறான். மறுபடியும் அப்பா பகவான் எனக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், விஜ்ஞாபயத் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறான். அதுக்கு சொல்கிறார், ததா அப்படியே ஆகட்டும், ததானா அப்படியே ஆகட்டும், சௌமிய அன்பானவனே இது ஹோவாச என்று பதில் சொன்னார். இப்போ நாம் இங்கே என்னென்ன பார்க்குறோம் என்பதை பார்ப்போம். எது அனைத்திலும் நுண்ணியதோ, நுண்ணியதுன்னா அனிமா, அதுவே அனைத்துக்கும் ஆத்மாவாக திகழ்கிறது. ஏதத் ஆத்மியம், ஐததாத்மியம், அதுவே சத்தியம், அதுவே பிரம்மம், ச ஆத்மா அல்லது ச ஆத்மா பிரம்மம் என்று ஸ்வதகேதை கூப்பிட்டு சொல்லுகிறார். அது தாண்டா நீ என்று சொல்லுகிறார். போற்றுதற்குரிய தந்தையே பகவன், எனக்கு அதை மீண்டும் உபதேசியுங்கள். பூய ஏவ
விஜ்ஞாபயத்து என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு உத்தாலகர் அப்படியே ஆகட்டும் ததா என்று சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே இந்த அத்தியாயத்தை துவங்கும்போது ஒரு உறுதிமொழி வாக்கியம் தந்தோம். சத் ஏவ சௌமிய இதம் அக்ரே ஆசித். அந்த சத்தை பற்றி தான் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தார். அது எப்படிப்பட்டது? ஏகம் ஏவ அத்விதீயம். அது ஸ்வகத சஜாதிய விஜாதிய பேத ரகிதம் என்று விளக்கினோம். அதுதான் சத்தியம், அதுவே பிரம்மம். ஸ்வேதகேது அதுவாக நீ இருக்கிறாய் என்று சொல்கிறது. இனி நாம் பார்க்க வேண்டியது இந்த அனிமா, ஐததாத்மியம், சத்தியம், ஆத்மா, தோமசி என்ற வார்த்தைகளை எல்லாம் என்ன விளக்குகிறது என்று நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம். சத் என்ற அனிமா. அனிமா என்றால் என்ன என்று சங்கரர் சொல்கிறார். அனிமா என்றால் அணு என்று நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. மாடர்ன் கண்டிஷனில் இப்போ இருக்கக்கூடிய நவீன மாணவர்கள் அணுவை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் அது எல்லாத்துக்கும் நுட்பமானது, எந்த பொருளையும் கடைசியாக நுட்பப்படுத்தினா அணுவில் போய் முடியும். நு நு என்றால் நுணுக்கக்கூடியது, உடைக்கக்கூடியது. நு என்றால் உடைக்க முடியாதது. எதையும்னா உடைச்சிக்கிட்டே போகலாம். கொடுக்கப்பட்ட ஒரு முறுக்கை நீங்கள் உடைச்சிக்கிட்டே இருக்கலாம், இல்லை அரிசியை எடுத்து தூள் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இனிமேல் நுணுக்க முடியாத ஒரு நிலை வந்துடும் இல்லையா? அப்போ போதும் நிறுத்த, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சார், இன்னும் நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டுங்க அப்படின்னு. எவ்வளோ ஆட்டினாலும் இதுக்கு மேலே சன்னமாக வராதுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அதுதான் கடைசி சன்னம், அதுதான் கடைசி நுட்பம், அது பேர் அணுன்னு பேர். அவங்களால முடியலங்கிறதுனால அதான் அணுன்னு அர்த்தம் ஆகுமா என்ன? உங்கள் மிஷினில் அவ்வளோதான் அரைக்க முடியும், எங்கள் மிஷினில் கொடுங்க நான் அரைக்கிறேன்னு சொல்லி இன்னொருத்தர் அதை அரைக்கிறார். அரைச்சி பார்த்தா அதை விட சன்னமா. அப்போ சரிங்க சார் இதுதான் அணுங்கிறாங்க. விஞ்ஞானிகள்லாம் வராங்க, நீங்கள் சொல்கிற அணுவை நான் உடைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி அதையும் உடைக்கிறாங்க. அந்த அணுவை இன்னொரு அணுவால் மோத விடுறாங்க. அந்த அணுவால் மோத விடும்போது அணுவெல்லாம் சிதறுது. தங்க அணுக்களை நல்ல ஒரு 1 மில்லிகிராம் தங்கம், அதை திரட்சியை எடுத்து இன்னொரு 1 மில்லிகிராம் ரெண்டுத்தையும் ஊசி மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த ஊசிகளை ரெண்டையும் ஒரு மின்காந்த ஒரு டனலுக்குள்ளே வச்சு விரட்டுறாங்க. அது விரட்டும் பொழுது அது சுற்றி வருது. ஒன்று இப்படி வலப்பக்கமாக சுற்றி வருது, ஒன்று பிரதட்சணமாக அப்பிரதட்சணமாக சுற்றி வருது. ஆனால் மோதிக்காது, வெவ்வேறு பாதையில் சுற்றுறதுனால. இது சுற்றி வரத்துக்கு மொத்த பாதை 27 கிலோமீட்டர் வட்டம். அது பூமி கீழே 27 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு ஒரு கோயம்புத்தூரையே சுற்றி வர அளவுக்கு ஒரு பெரிய டனல் கட்டியிருக்கிறாங்க. அதில் ஒரு லாரி போகிற அளவுக்கு இந்த டனல் இருக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான காந்தங்கள் வட்டமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே செல்வதனால் அது விலகவே முடியாது, வட்டையில் தான் சுற்ற முடியும். ஒவ்வொரு முறை சுற்றும் பொழுது அதனுடைய வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். இவர் அதிகரித்து கொண்டே போய் அதனுடைய வேகம் வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். அந்த வேகம் நெருங்கும் பொழுது அதை ரெண்டையும் மோத விடுவாங்க. மோதும்போது அதனுடைய அணுக்களும் சிதறும். இதுக்கு மேலே இருக்கிறதே சின்னது எதுன்னு அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு பட்டாசு வெடிக்கும் பொழுது அதை ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் இந்த சிதறி ஓடுறதெல்லாம் பார்க்குறான் இல்லையா? இவ்வாறு அணுக்கள் எல்லாம் சிதறி ஓடுறதை அவங்க பார்க்கும் பொழுது அதை பல மடங்கு பெரிதுபடுத்தி படம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு புள்ளியும் அவங்களுக்கு செல்லுது. அது சென்ற பாதையும் தெரிகிறது. அதை பார்க்கும் பொழுது முதல்ல எது அணுன்னு சொல்லிகிட்டு இருந்தோமோ அதுவே பல துகள்களால் ஆகப்பட்டதாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியில் எது தான் துகள்? ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள், அடிப்படையான துகள் எதுன்னு பார்த்தோம்னா அந்த அடிப்படையான துகள்லையுமே 2-3 இருக்குது. நியூட்ரினோன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எடையும் இல்லை, உருவமும் இல்லை, அதுக்கு சார்ஜும் இல்லை, நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட இல்லாத ஒரு துகள் ஆனால் இருக்குது. அந்த துகளோ நிமிஷத்துக்கு மாறுது. ஒரு வினாடியிலே 7 தடவை மாறுது. அது மாறுதுன்னா அதுக்கு உறுப்பு இருந்தால் தானே மாற முடியும். அதுக்கு தலைக்கிழந்து நேராக நிற்கலாம், படுக்கலாம், இப்படி தான் அந்த ஷேப்பு 7 தடவை 7 வடிவங்களை எடுக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு குணங்கள் மாற்றம் இருக்குது இல்லையா? அது என்ன குணம்? இதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்கிறது. அந்த நியூட்ரினோ லேப் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி செய்து பண்ணணுன்னு விண்ணப்பம் கொடுத்து செய்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க.
அது கமிஷனுக்கு வந்து வேலையாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சூரியனிலிருந்து வெள்ளம் போல் இந்த நியூட்ரினோ புறப்பட்டு வந்துக்கிட்டே இரவும் பகலும், ராத்திரியிலும் சூரியன் நிற்கிறது. அது பூமியினுடைய ஒரு முனையில் புகுந்து இன்னொரு பக்கம் வெளியே போகுமா. அவ்வளோ நுட்பமான துகள். ஒரு அணு எடுத்துட்டோம் சொன்னால் அந்த அணுவுக்கு ஏரோட்ரோமில் வந்து ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு கட்டி ஒரு தார் சாலை போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு ஏரோப்ளேன் போகிறதுல அந்த மாதிரி அணு வந்து ஒரு ஏரோட்ரோம் மாதிரியும், அந்த துகள் அதில் பூந்து போகக்கூடிய ஒரு சின்ன துகள் மாதிரியும் இருக்குதுன்னா அதனுடைய அணுவை பாருங்கள். அதுதான் மனிதனால் இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்ட அணு, கடைசி பார்ட்டிகள். அதை சொல்கிறாரு இங்கே ஸ்வேதகேது சொல்கிறாரு, இந்த சத்து என்று சொல்கிறோமே உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன்டா, அது ஒரு பொருள்னு நினச்சிக்காத. நீ பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பொருளை நீ எடுத்தாலும் ஒரு சூக்ஷ்மம் முடிவுன்னு சொல்லுவல்ல, ஃபண்டமெண்டல் துகள், அதனும் கூட இது சூக்ஷ்மமானது, அதற்கும் நுட்பம் இல்லாதது, இனிமேல் அதுக்கு மேலே நுட்பம் இல்லாதது, அதுக்கு அணு என்று பெயர். உண்மையில் அதுக்கு ஏதாவது எத்தனை சென்டிமீட்டர்னு அளக்க முடியுமானா, நீ சென்டிமீட்டர்னு அளக்கிறதுலேயே கோடி அணுக்கள் துகள் இருக்கிறோம் ஒரு கோட்டிலே. நீ அதை அளப்பதற்கு ஒரு ஸ்கேல் உனக்கு கொண்டு வரணும், அதை விட அதுக்கு நிகரான ஒரு ஸ்கேலை நீங்கள் கொண்டு வர போகிற. அதனால் அளக்கவே முடியாது, அப்பிரமேயம், அளக்க முடியாது. அதே மாதிரி அதையும் காட்டிலும் பெரிதும் இல்லை. மகதோ மகத்து அனோர் அணியம், அணுவுக்கும் அணு, அனோர் அணியம், மகதோ மகத்து, பெரிதுக்கும் பெரிது, சிறிதுக்கும் சிறிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சின்னது ரொம்ப பெருசு எப்படி இருக்க முடியும் ஒரே சமயத்தில்? அது அளப்பெரியது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அந்த சொல்ல உத்தாலகர் சொல்கிறார். ஒரு பொருள் சூக்ஷ்மம் என்று எப்போ சொல்கிறோங்கிறதுக்கு சங்கரர் சொல்கிறார் அர்த்தம். ஒன்று, அது நிர்குணமாக இருந்தால் அதுக்கு சூக்ஷ்மம்னு சொல்லலாம் அப்படின்னு. எப்படி நிர்குணம்ங்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதில் 5 குணங்கள் இருக்கும். 5 பொருள்களால் ஆனது இல்லையா? இந்த ஆகாயம், காற்று, நீர், நிலம் என்று அக்னி என்று சொல்லக்கூடியது 5ம் சேர்ந்து தானே எல்லா பொருளும். அப்போ நீங்கள் எந்த பொருள் எடுத்து நீங்கள் செய்தாலும், இன்றைக்கி ஒரு லட்டு செய்கிறீங்கன்னு வைங்க, அந்த லட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் இந்த 5 குணம் இருக்கும். எப்படி? முதல்ல நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு குணத்தை எடுக்க போகிறேன், அதனுடைய டேஸ்ட் எடுத்துடுறேன். இப்போ லட்டு எடுத்து நாக்கில் வைக்கிறாரு, எதுவும் வச்ச மாதிரியே தெரியல, ஒரு சுவையும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு குணம் வாசனை, அதையும் நான் நீக்கிட்டேன். இப்போது அவருக்கு லட்டு இருக்கிறதுக்கு அடையாளம் கண்ணுக்கு தெரியுது, கைக்கு தொட முடியுது, இது 2 மட்டும்தான் அவருக்கு தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், அந்த தொடு உணர்ச்சியும் அதுலேருந்து எடுத்துடுறேன், அது தொட்டால் ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணிடுறேன். அந்த ஒரு குணம் தானே, அந்த குணத்தையும் எடுத்துடுறேன். அப்புறம் அதுக்கு நிறத்தையும் எடுத்துடுறேன். இப்போ நீங்கள் அது இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு 5 பிரமாணங்கள் தான் கைவசம் இருக்குது. எந்த பொருள் இருந்தாலும் இந்த 5 வச்சு தான் நீங்கள் அறியணும். 5மே இல்லாதது என்ன செய்யறது? அது நிர்குணம், அதை சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். நிலத்திற்கு 5 குணங்களும் இருக்கும். ஏன்னா அது நிலங்கிறது பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. அதனால் அதுலேருந்து சூக்ஷ்மமான ஆகாயம், வாயு, அக்னி எல்லாமே இருக்கிறதுனால 5 குணம் இருக்கும். அதுக்கு காரணமான நீர் எடுத்துக்கிட்டோம்னா 4 குணம் இருக்கும். அதில் கந்தம் மட்டும் இருக்காது. அதுக்கு காரணமான வாயுக்கு போனால் 3 குணம் மட்டும் இருக்கும், அதில் ருசி இருக்காது. அதுக்கு காரணமான வாயுக்கு போனோம்னு சொன்னால் அதில் 2 குணம் தான் இருக்கும், ஸ்பரிசம் மட்டும்தான் இருக்கும், சத்தம் இருக்கும். அதுக்கும் சூக்ஷ்மமான ஆகாயத்துக்கு போனோம்னா 4 குணம் போயிடும், ஒரே குணம் தான் இருக்கும், சப்தங்கிறது மட்டும் இருக்கும். அந்த குணத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் அது பிரம்மம், அது நிர்குணம். அதுக்கு ஆகாயம்தான் இருக்கிறதுலே நுட்பமானது. அதுக்கும் நுட்பமானதுன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்கு சூக்ஷ்மம்னு பேர். இப்படி அனிமாங்கிறதுக்கு விளக்கம். அப்புறம் 2வது, சூக்ஷ்மம் என்றால் அதுக்கு அவ்யக்தம் என்று பெயர். அது இருக்கிறது, அது வெளிப்படாமல் இருக்கிறது, குணங்களை காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது. குணத்தை காட்டிடுச்சுன்னா இருக்குன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். குணத்தை மட்டும் மறைச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் இருக்குது. அப்போ சத் மாத்திரம் இருக்குது, மாத்திரமாக இருக்கிறதுனால சத் மாத்திரம்.
குணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது இதுவாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லிடலாம். நிர்குணமாக இருக்கும் பொழுது இருக்குதுன்னா என்ன சொல்ல முடியும் சார்? அது என்னவாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்னவாக இருக்குதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு குணம் இருக்கணும். என்ன குணம்? முதல்ல ஸ்பரிச குணம் இருந்தால் சார் தொடலாம், அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. வாசனை இருந்ததுன்னா அதை ஸ்மெல் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றாக நம்ம வைத்துக்கொண்டு அப்போ உலகத்தில் பொருளாக நம்ம பார்க்குறோம். இப்படி உலகத்தெல்லாம் 5 குணங்களாலும் 5 முறையாலும் அறிவதனால விவித பிரத்திய கோச்சரம், விதவிதமாக பார்த்து கேட்டும் நுகர்ந்தும் அனுபவித்துக்கு வாய்ப்பளிக்கின்ற ஒரு நிலை என்பதனால் அது பேர் விசுவம் என்று பெயர். ஆனால் அந்த விசுவம் எல்லாமே இந்த சத்துலேருந்து தான் வந்தது. விவித பிரத்திய கோச்சரமாக இருந்த விசுவமே இந்த எந்த விதமாக அகோச்சரமாக, இந்த இந்திரியங்களுக்கு அகோச்சரமாக, இந்த 5 புலன்களுக்கும் பிடிபடாத ஒன்றாகுது. கோச்சரமாக பிடிக்கிறது, அகோச்சரமாக இருக்கிறது என்று பெயர். அப்படி இருக்குது. அதிலிருந்து தான் ஜெகத் வந்ததுனால அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அப்படி இருக்கிறதுனால அவ்யக்தம் என்றும் அதற்கு பெயர் சொல்லலாம். அப்புறம் அனிமான்ன்றதுக்கு இன்னொரு சூக்ஷ்மத்துக்கு 3வது அர்த்தம் ஆத்மத்வாத். அது எல்லாவற்றுக்கும் காரணமாக ஆத்மாவாக இருக்கிறது. ஆத்மான்றது பல அர்த்தங்கள் இருக்குது. ஆத்மா என்றால் கடைசி காரணமாக தான், மூல காரணமாக இருப்பது. எந்த பொருளை செய்தாலும் இது எதனை செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. இந்த துணி வாங்கினோம்னா இது என்ன சார் செய்திருக்காங்க? இது டெக்கரானில் செய்திருக்காங்க சார். டெக்கரான் என்ன சார்? அதுதான் சார் அதனுடைய மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அதுக்கு ஆத்மா. அந்த டெக்கரானை எடுத்துட்டோம்னா இந்த சட்டையே போயிடும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இங்கிருந்து இருக்க இந்த பொருள் இதனுடைய மண்ணுங்கிற ஆத்மா, இதுக்கு ஆத்மா மண். பானைக்கு ஆத்மா மண் எடுத்துட்டால் பானை இருக்காது. அப்போது அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியதுனால அது சூக்ஷ்மம்னு பேர். ஆத்மத்வாத். காரணத்துவாத். இந்த பஞ்சபூதங்களுக்கும் குணங்களுக்கெல்லாம் காரணம். தனக்கு ஒரு குணம் இல்லாவிட்டாலும் தன்னை அறியதற்கு இந்த உயிரினங்களாம் கஷ்டப்படுதுங்கிறதுனால குணங்களை வெளிப்படுத்தி தேஜஸாகவும் வாயுவாக, தேஜஸ் ஆபக அன்னம் என்று 3ஆகவும் தன்னை சங்கல்பித்து கொண்டு வெளிப்பட்டதுனால இன்றைக்கி ஜகத்தாகவும் தன் உடம்பாகவும் மனமாகவும் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எதை அவர்கள் அப்படி அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அது அனைத்துமே சத் என்று அது காரணமாகிறதுனால, அப்போ சூக்ஷ்மம் என்றால் என்ன என்றால் காரணமாக இருக்கும், ஆத்மாவாக இருக்கும், அவ்யக்தமாக இருக்கும், நிர்குணமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த சொல் ஐததாத்மியம்னு ஒரு சொல் இதில் வருது. அதனுடைய பிரித்து பார்த்தோம்னா ஏதத் ஆத்மா, ஏததாத்மாங்கிறது ஐததாத்மா என்று வருது. அப்போ ஐததாத்மா என்றால் என்ன? எந்த ஒன்றை சத் என்று ஏகம் ஏவ அத்விதீயம் என்று நான் சொன்னேனோ அதுதான் ஆத்மா என்று சொல்கிறார். ஏதத் ஆத்மா. ஏன்னா அவருக்கு சொதகத்துக்கு என்ன சொன்னார்? சத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன், அது ஒன்று அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டது சமம்னு சொன்னார். ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாதம் பவதி என்று சொன்னார். அந்த சத்தை பற்றி தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு. அந்த சத்து தாண்டா ஆத்மா. அந்த சத்துன்னும் போது அந்தன்னும் போது பரோட்சமாக இருக்குது. ஆத்மானும் போது அப்பா ஆத்மா நான் இல்லையா, அது எனக்கு அபரோட்சமாச்சே. ஆத்மா எல்லாம் அபரோட்சமாக தான் அறிய முடியும். பரோட்சம்னா இப்படி வெளியே வச்சு பார்க்குறது. இது பிரத்யட்சம் இல்லை அங்கேருந்து யாராவது அனுமானத்தில் பார்த்தோன்னா இது பரோட்சம்னு சொல்கிறோம். இப்படி பரோட்சமாகத்தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த சத்தை தான் நீங்கள் சூன்யம்ன்றீங்க, சூட்சுமம் சொன்னீங்க, பிரம்மம்னு சொன்னீங்க, காரணம்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. அதுவா அபரோட்சமாக இருக்கிறது? எப்படிப்பா பரோட்சம் அபரோட்சமாகும்? வெளியே இருக்கிற மாம்பழம் எனக்கு பரோட்சம், அது எப்படி அபரோட்சமாக எனக்கு உள்ளே வரும்? நீ அதை பார்த்துட்டின்னா கண்ணை மூடினா உனக்குள்ள அந்த காட்சி உனக்கு தெரியும் இல்லையா, அது அபரோட்சமாக தெரியும். நீ உன்னை கொண்டு அறிவாய், அங்கு புலனெல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறோம். அப்போ பரோட்சம் என்பது எப்பொழுதுமே எதிரிட்டு நோக்குவது, அபரோட்சம் என்பது தனக்குத்தானே தன்னாலே அறிவது. அப்போ ஆத்மா என்பது தன்னாலே தனக்குள் அறிவது. பிரம்மமோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். அதனால தான் அவர் சொல்கிறாரு அது தாண்டா இது, அதை பற்றி விளக்க போகிறார் அடுத்து. அதுதான் தத்துவமசி. அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கின்ற அந்த பிரம்மம் தான் உனக்கும் ஆத்மா, இந்த பிணத்துக்கும் ஆத்மா. பிணத்திலும் பிரம்மம் இருக்கிறது. கல்லில் பிரம்மம் இருக்கிறதுன்னு சொன்னால் பிணத்தில் ஏன் இருக்கக்கூடாது? பிரம்மம் தான் எல்லாமா ஆச்சுன்னு சொல்கிறோம், ஆகாயமே அது தாங்கிறோம். அப்போது மனிதன் செத்த பிறகு அந்த
அந்த அன்னத்தால் உண்டான உடம்பு அங்கே தானே இருக்குது. அது மண்ணாக மாறப்போகுது. மண்ணாக மாறிடுச்சுன்னா அது பிரம்மம்னு சொல்கிறேன். மண்ணாக ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிணத்தை ஏன் பிரம்மம்னு சொல்லக்கூடாது? அனைத்தும் பிரம்மம் தான். இங்கே பிணமும் பிரம்மம். பிணமத்தில் இருக்குதுன்னு சொல்கிற எல்லாமே பிரம்மம். பிணம் இருக்கிறது என்று சொல்வதனால் அந்த இருத்தல் என்பது பிரம்மம். அது எதுவாக இருக்கிறது? பிணமாக இருக்கிறது. சத்துக்கு எந்த குணமும் இல்லை. ஆனால் பிணம் என்ற குணமாக இருந்ததுன்னா நமக்கு தெரியுது. அவ்வியக்தமாக இருந்தால் பிரம்மம், அது வெளிப்பட்டு விட்டால், குணங்களோடு வெளிப்பட்டால் அதை வியக்தம் என்று சொல்லுகிறோம், அதை ஜகத் என்று சொல்லுகிறோம். இவ்வாறு நம்ம புரிந்துக்கணும். இந்த சொற்களை நீங்கள் பலமுறை கேட்டு பாருங்கள். அனைத்துக்கும் ஆத்மாக இருப்பதனால அது உனக்கும் ஆத்மா, நீதான் அந்த ஆத்மா என்று சொல்கிறார். அடுத்தது அந்த வார்த்தை உன்னன்னு சொல்கிறாரு, அது சத்தியம்னு சொல்கிறார். தத் சத்தியம். சத்தியம் என்றால் என்ன என்று இங்கே 2 விதமான விளக்கத்தை சங்கரர் தருகிறார். சத்தியம் சத்தியம் என்று சொல்கிறீங்களே, அந்த சத்து என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் எப்படிப்பட்டதுன்னா, அது மித்தியா நீக்கப்பட்டது. மித்தியாவோடு இருந்ததுன்னா அதை சகுனம் என்று சொல்கிறோம். மித்தியா நீங்கிடுச்சுன்னா அதை நிர்குணம்னு சொல்கிறோம். மித்தியா என்பது குணங்களின் வெளிப்பாடு தான். குணங்களின் தன்மை மித்தியா. அப்போ மித்தியா என்றால் அது குணத்துடன் கூடியது. மித்தியா நீக்கப்பட்டதென்றால் நிர்குணம், அது சத்தியம். அது மித்தியா நீக்கப்பட்டதுன்னு தான் நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மித்தியா நீக்கப்பட்டது என்றால் அபாத்தியம், பாதிதம் செய்ய முடியாது. அது இல்லை என்று யாராலும் நிரூபிக்கவே முடியாது. மீது எல்லா பொருளையும் ஒரு காலத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நான் நிரூபிக்கிறேன் பார், அதை இல்லைன்னு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி மந்திர தந்திரங்களாலேயோ அல்லது மறைப்பதனாலேயோ அது எரித்து சாம்பலாக்குவதில் நீ இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த சத்தை மட்டும் யாரும் இல்லை என்று சொல்லவே முடியாது. எப்பொழுதுமே இருக்கக்கூடியது பேர் அபாத்தியம், பொய்ப்பிக்க முடியாது என்று சொல்கிறோம். பாம்பை நம்ம பொய்ப்பிச்சிடலாம். பல காலம் நிறைய பேர் பாம்புன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த ரூமில். ஆனால் எத்தனை காலம் வேணால் பார்த்துட்டு இருக்கலாம் பாம்புன்னு. அது கதையே திறக்காமல் இருக்கலாம். அது நாங்கள் 8 வருஷமாக பூட்டி இருக்கிறோங்க. உள்ள ஒரு பெரிய கருநாகம் ஒன்று இருக்குது, அது எல்லாரும் பார்த்துருக்குறாங்க, நாங்கள் இது வரைக்கும் தெரிந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு நாள் கதவை திறந்து லைட்டு போட்டோன்னே கயிறுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாம்பு இல்லாமல் போயிடும். ஆனால் கயிறை யாரும் இல்லை என்று சொல்லவே முடியாது. அதுபோல் உதாரணத்துக்கு சொல்கிறோம். இவ்வாறு இந்த உலகத்தில் இருக்குது என்றாவது ஒரு நாள் இருக்கிறது இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கி சூரியன் இருக்கிறது, ஒரு 5 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இல்லாமல் போகலாம். ஆகாயத்திலேயே நம்ம ராத்திரி நேரத்தில் பார்க்கும்போது பல நட்சத்திரங்கள் புதிதாக தோன்றியிருக்கின்றன. நேற்று வரைக்கும் பார்த்த நட்சத்திரம் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு சூப்பர் நோவாக தான் இருக்குது. அதுவும் 6 நாளைக்கு அப்புறம் அதுவும் மறைஞ்சு போய் இருட்டாக இருக்குது. அந்த இடம் ஒன்று மறைகிறது. அது பொய் என்று எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இதை மட்டும் யாராலும் எப்பொழுதும் பொய்ப்பிக்கவே முடியாது. அது எப்பொழுதும் இருக்கும் என்பதனாலே அதுக்கு 2வது அர்த்தம் திரிகாலே அதி திஷ்டதி. 3 காலத்திலும் அது இருப்பது. திஷ்டதி திஷ்டதி என்றால் திடமாக அங்கேயே அசையாமல் இருப்பது. அதுபோல் முக்காலத்திலும் இருப்பது. காலமே அதுக்குள் இருப்பது. ஒரு காலத்தில் இல்லாதிருந்து திடீரென்று முளைத்ததும் அல்ல, நீண்ட நாள் இருந்துவிட்டு ஒரு நாள் இல்லாமல் போவதும் அல்ல. அதற்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. 3 காலத்திலும் இருக்கக்கூடியது சத்தியம். அபாத்தியம், திரிகாலே அபி திஷ்டதி என்ற 2ம் சத்தியம் என்ற வார்த்தை. இதெல்லாம் அந்த சத் என்ற பொருளுக்கு அடைமொழியாக சொல்லி கொண்டிருக்கார் உத்தாலகர். அனிமா என்று சொன்னார், ஐததாத்மியம் என்று சொன்னார், சத்தியம் என்று சொன்னார், கடைசியாக ஆத்மா என்று சொல்கிறார். ஆத்மா என்றால் இடத்துக்கேற்ப இந்த ஆத்மாவின் பெயரை நம்ம மாற்றி சொல்வது வழக்கம் வேதாந்தத்தில். இப்போ இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று ஜீவனை தான் நம்ம குறிக்கிறோம். ஜீவாத்மாவை குறிக்கலாம். அந்த கரணத்தை கூட சில சமயம் ஆத்மா என்று சொல்லலாம். எவன் நானுன்னு ஒருத்தன் மனதை சொன்னான்னா அவன் ஆத்மாவை மனமாக பார்க்கிறான். எனவே மனதை ஆத்மா என்று சொல்வது தப்பு இல்லை. அப்படி ஆத்மா என்ற சொல் பல இடத்துல அப்படி மாறும். இந்த இடத்துல என்ன அனைத்தின் சாராம்சம். ஒவ்வொன்றுக்கும் ஆத்மா இருக்கிறது, அதனுடைய சாரம். கரும்பு எடுத்து பிழிஞ்சோன்னா சாறு வந்துடுச்சு, அது ஆத்மா. அந்த சாறு இல்லைன்னா அந்த கரும்பு என்ன சொல்லுவாங்க? அது சக்கைன்னு சொல்லுவாங்க. சாரோடு இருந்தனா கரும்புன்னு சொல்லுவாங்க.
அப்போ கரும்பு கரும்பாக இருப்பதற்கு ஆத்மா யாருன்னா அந்த சாரமாகிய இனிப்பு தான். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சாரம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ஜகத்துக்கே ஒரு சாரம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாரம் ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அனைத்தின் சாரமாக இங்கே ஆத்மா சொல்லுவதனால் அது உன்னுடைய சாரமாக அதான் இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய சாராம்சம் என்னென்ன? அவன் உடம்புல எத்தனையோ அறிவற்ற பொருள் இருக்கலாம். ஆனால் அவன் அறிவையும் பிழிஞ்சு சார் எடுத்தால் தூய அறிவு மட்டும் ஒன்று கிடைக்கும். அதில் கலங்கம் இல்லாத அறிவு, எந்த எண்ணங்களும் இல்லாத தூய பிரக்ஞா மட்டும் இருக்கும். அதையும் கூட ஆத்மா என்று தான் சொல்ல வேண்டும். எது அனைத்தின் சாராம்சமோ, எது உன் சாராம்சமோ அது ஆத்மா, அது சத் என்று சொல்லணும். அப்புறம் அதுக்கு அறிவு இருப்பதனால அது சித் என்று சொல்கிறோம். அந்த ஆத்மாவை இப்போ சித் என்று சொல்கிறோம். முதல்ல இது வரைக்கும் சத் என்று சொன்னோம். இப்போ எப்படிப்பட்டது? அது அறிவோடு இருப்பது, என்னால் அதை சித் என்று சொல்வோம். அதை அபாத்தியம் என்று சொன்னோம் இல்லையா? அது யாருமே அது இல்லை என்று சொல்ல முடியாது என்று. இப்போ நீ சொல்லுங்கள், சித்தை நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சித்து என்பது உங்களுக்கு அறிவு இருக்குது, நீங்கள் தான் சித்து. நீங்கள் ஒரு நிமிஷம் நான் இல்லைன்னு சொல்லி பாருங்கள். உங்களை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கும் முடியுமா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நம்ம இல்லாமல் போயிடணும்னு. அவங்க உடம்பு தான் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் உடம்பு போனப்போ அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. யாரும் தன்னை இல்லாமல் செய்ய முடியாது, பொய்ப்பிக்க முடியாது. நம்முடைய உருவத்தை வேணால் மறைச்சிக்கிட்டு நான் இல்லைன்னு காட்டிக்கலாம். ஆனால் உருவத்திற்குள்ளே இருக்கின்ற உன் அறிவை இல்லை என்று மற்றவங்களுக்கு காட்டலாம். ஆனால் உனக்கு உன்னால் முடியுமா? உன்னால் உன்னையே இல்லை என்று நிஷேதம் செய்ய முடியாதுன்னா நீ அபாத்தியம். அப்படி ஒருவன் நீயே உன்னை நான் இல்லைன்னு சொல்ல முடியும் என்று சொன்னால் அது முடித்து காட்டினான் ஒருத்தருக்கு நான் இல்லை, அவன் இருந்தாக வேண்டும், அவன்தான் ஆத்மா என்று சொல்வான். எது ஒன்று நிஷேதமே செய்ய முடியாததோ அது ஆத்மா என்பது பெயர். அது சத்து, அதனுடைய லட்சணம் சித்து என்று இவ்வாறு ஐக்கியம் செய்கிறோம். இப்போ என்னாச்சு? இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாகிய பிரம்மம் தான் ஸ்வதகேது நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய். என்னுடைய சாராம்சமாகிய அந்த சித் அம்சம் இரண்டும் ஒன்று என்று சொல்கிறார். தத்துவமசி என்ற வாக்கியம் இங்கே வருகிறது. அடுத்த வகுப்பிலே நாம் அந்த தத்துவமசி வாக்கியத்தின் விருத்தியை நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः.